வணக்கம். நான் சாந்தி வெற்றிவேல். நம்ம துருவன் சரிதத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு அதிசயமான விஷயத்தை சொல்ல போகிறேன். ஆழ் மனசுடைய சக்தியை பற்றி. இந்த ஆழ் மனசு அப்படின்றது நம்ம மனசே ஒரு பனிக்கட்டி மாதிரிங்க. அந்த பனிக்கட்டின்றது கடினமானது தான். ஆனால் அது உருகுச்சின்னா தான் நீராக இருக்கும். அந்த மாதிரி நம்மளுடைய ஆழ் மனசு நீங்கள் கொஞ்சம் நல்லா பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே ரொம்ப மென்மையானது. நீங்கள் தப்பு செய்யும்போது தெரியாது, ஆனால் உட்காந்து சிந்திக்கும்போது அந்த ஆழ் மனசு ரொம்ப வருத்தப்படுங்க. நம்ம செய்கிற ஒவ்வொரு செயலுக்கும் நல்லது செஞ்சால் சந்தோஷப்படும், தப்பு செஞ்சால் வருத்தப்படும். இது அந்த ஆழ் மனசுடைய சக்தி. அதே ஆழ் மனசு நீங்கள் ஒரு ஒரு விஷயத்தை உங்ககிட்ட ஒருத்தர் சொல்கிறாங்க, அந்த மரத்தில் பேய் இருக்குது அப்படின்னா அப்படியே நம்புங்க. அங்கே பேய் இருக்குது, நம்ம போகக்கூடாது, அப்படியே வாழ ஆரம்பிச்சிடும். அதே இன்னொருத்தர் உங்ககிட்ட நிறைய ஆற்றல் இருக்க, நிச்சயமாக நீ நல்லா பண்ண முடியும், உன்னால் எல்லாத்துலேயும் வெற்றி அடைய முடியும்னா உங்கள் கால் முன்னாடி ஒரு பெரிய பாறாங்கல்லாம் இருந்தால் கூட நீங்கள் அதை தூசியாக நினச்சி காலில் தட்டி விட்டுட்டு போயிடுவீங்க. ஏன்னா இது அத்தனையும் அந்த ஆழ் மனசுக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை. அது நீங்கள் தூங்கினா கூட சும்மா இருக்காதுங்க. அது பாட்டுன்னு உங்களுடைய எண்ணத்தை செயலாற்ற, நல்லதோ கெட்டதோ செயலாற்ற விடாமல் உழைச்சிக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு அதுக்கு தகுந்த விஷயத்தெல்லாம் உங்கள்கிட்ட காமிச்சிக்கிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு கிரிக்கெட் பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டீங்க அப்படின்னா கிரிக்கெட் சம்மந்தமான விஷயத்தெல்லாம் உங்களுக்கு காமிச்சிக்கிட்டே இருக்கும். அதை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தை கொடுக்கும். அதே போல் உங்களுக்கு ஒருத்தரை பிடிக்காதுன்னா அவங்க பண்ண கெட்டதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கும். கடைசி வரைக்கும் உங்களை அந்த கெட்டவங்களை நல்லவங்களாக நினைக்கவே முடியாது. அந்த அளவுக்கு அது உங்கள் மனசில் பதிய வச்சிடும். அதாவது அது நீங்கள் கொடுக்குற சின்ன ஒரு துகள் வேற, அதாவது விதையை மிக பெரிய ஆலமரமாக ஆக்கி உங்கள் கையில் கொடுக்குற வரைக்கும் அது தூங்காது. இது அந்த ஆழ் மனசுடைய சக்தி. இப்போ நான் உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்கிறேன்னு சொன்னேன்ல, இந்த ஆழ் மனசோட சக்தியோட ஆற்றல் தான் நான் சாந்தி வெற்றிவேல். அதாவது நான் 7 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நான் இப்படி ஒரு ஆன்மீக கதை சொல்லுவேன்னு எனக்கு தெரியாது. எனக்கு ஆன்மீகத்துக்கும் எனக்கும் சம்பந்தமே கிடையாது. நான் பயங்கரமாக ஜாலியானவ தான். ஆனால் மனசுக்குள்ள இந்த எண்ணம் எப்படி வந்துச்சுன்றதுனா ஆச்சரியமான விஷயம். எனக்கு திடீர்னு ஸ்ட்ரோக் வந்துச்சு. பிரெயின் ஸ்ட்ரோக்கு வந்ததோடு இல்லாமல் உயிர் போகக்கூடிய அந்த நொடியை அணு அணுவாக பார்த்தேன். வேகமாக என்னுடைய வாழ்க்கை பின்னோக்கி போய் நான் பிறந்த வரைக்கும், அதாவது என்னுடைய இளமை காலம் வரைக்கும் போய் நின்று கடைசியாக என்னுடைய குழந்தையோட முகத்தில் போய் முடிஞ்சுது. இது எவ்வளோ பெரிய ஒரு வாய்ப்பு. இதிலேருந்து நான் மீண்டு வந்திருக்கேன்னா கடைசியாக இறப்புக்கு நெருக்கத்துக்குள்ள இருக்கிறவங்களுக்கு வர விஷயம்தான் இது. அதை நான் நேரடியாக பார்த்தேன். அதுக்கப்புறம் அந்த ஆபத்தை கடந்து வந்து கிட்டத்தட்ட நடக்க முடியாமல், அதாவது எந்தவித உணர்வும் இல்லாமல் செயலும் இல்லாமல் படுத்த படுக்கையாக தான் இருந்தேன். ஆனால் என்னுடைய மனசு மாத்திரம் நான் எவ்வளோ சக்தியானவ, என்னால் ஏன் இப்போ என்னால் உடம்பை அசைக்க முடியல, என்னுடைய வாய் ஏன் குளருது, என்னுடைய மூளை ஏன் யோசிக்க மறக்குது, எனக்கு பேர் கூட எனக்கு சில நேரத்தில் வரலையே, இப்படி நிறைய தவிச்சிருக்கேன். ஆனால் ஒவ்வொரு நாளும் நிச்சயம் நான் இதை மாற்றி காமிப்பேன். இந்த எண்ணம் தான் எனக்கு ஒவ்வொரு விஷயமாக ஞாபகத்துக்கு வர ஆரம்பிச்சிது. இந்த கடவுளை பற்றி தெரிஞ்சுக்கணுன்ற எண்ணம் வந்துச்சு. இதை பற்றி 4 பேருக்கு சொல்கிறதுக்கு என்னுடைய வாய் சரியாகணும், என்னுடைய பேசுகிற சக்தி தெளிவாக இருக்கணும். நான் இதை உட்காந்து சொல்கிறதுக்கு என்னுடைய இடது பாகம் அத்தனையும் செயலிழந்தால் கூட எனக்கு அது ஆக்டிவ் ஆகக்கூடிய சக்தியை இப்போ கடவுள் கொடுத்துருக்கு. நிச்சயமாக அந்த கடவுளுக்கு நான் நன்றி சொல்லுவேன். இன்றைக்கி உங்கள் முன்னாடி உட்காந்து நான் இந்த விஷயத்தை பேசுகிறேன்னா அதுக்கு இந்த உயிர் பிழைக்க வச்ச அந்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். இத்தனை ஆற்றலோட உங்களுக்கு நான் இந்த உரைகளை கொடுக்குறேன்னா இதெல்லாம் நீ சொல்லணும்,
இதுக்காக தான் நீ உயிரோடு இருக்கணும் அப்படின்றது. ஆனால் நானும் விடாமல் இதெல்லாம் நான் செய்வேன், இதெல்லாம் என்னால் பண்ண முடியும் அப்படின்ற துணிச்சல் அதிகமாக இருக்கிறதுனால இன்றைக்கி நிறைய நல்ல விஷயத்த உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்க முடியுது. இப்போ நம்ம இந்த துருவன் சரிதத்தை பார்க்க போகிறோம். துருவன் சரிதம் அப்படின்றது ரொம்ப ஒரு ஆழ்மனதுடைய கதை தாங்க. இந்த பையனுக்கு வந்து ஒரு அரசகுமாரன் தான். அப்பா பேர் உத்தானபாதர். அவர் அம்மா சுனீதி கூட வாழும்போது இந்த குழந்தை பிறந்தது. அவர் மகாராஜா. இந்த குழந்தை பிறந்ததுமே மனைவியை தள்ளி வச்சிட்டார். குழந்தையோட ஒரு குடிசை போட்டு நந்தவனத்திலே இருந்துக்கோ, நீ நாட்டுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு வேறு திருமணம் செஞ்சுக்கிட்டு சந்தோஷமாக ஒரு குழந்தையோடு வாழ்ந்துட்டுருக்காரு. இந்த குழந்தைக்கு அப்பாவை பார்க்கணும்னு ஆசை. நந்தவனம்ன்றது அந்த அரண்மனைக்குள்ளவே ஒரு ஓரத்தில் இருக்கும். அங்கேருந்து போய் அடிக்கடி அப்பாவை பார்க்க போகும்போது அம்மா வந்து, வேணாப்பா, நமக்கு அதுக்கும் தகுதி கிடையாது, அப்பாவே வேணான்னு ஒதுக்குன அப்புறம் நம்ம போய் உரிமை கொண்டாடக்கூடாது, வேணாம் அப்படின்ட்டாங்க. இந்த பையனுக்கு அதை விட்டு கொடுக்க மனம் இல்லை. நேராக போயிட்டு நான் எப்படியாவது அப்பாவை பார்க்கணும் அப்படின்னு அந்த குழந்தைக்கு ஒரு அடம் உள்ளே போயிடுச்சு. அந்த அரண்மனைக்குள்ளே போகும்போது அந்த வீட்டில் இருக்கிற அந்த மகாராஜா உட்காந்துருக்காரு. அந்த மனைவியோட குழந்தை அவருடைய மடியில் உட்காந்துருக்கு. இந்த ஒரு விஷயம் அந்த குழந்தைக்கு மனசை பாதிச்சது. இது என்னோட மடி, இது என்னோட அப்பா, நான் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன், என்னுடைய அப்பாவோட மடி எனக்கு வேணும் அப்படின்னு அந்த குழந்தை மேலே கை வைக்க போகும்போது அந்த இரண்டாவது மனைவி இந்த துருவனை கூப்பிட்டு வெளியில் தள்ளிவிட்டாங்க. உனக்கு என்ன தகுதி இருக்குது? அவர் மடியில் உக்கார்ற அளவுக்கு நீ யார்? உனக்கு என்ன தகுதி? என்னுடைய மகனுக்கு மாத்திரம்தான் அந்த தகுதி. நீ என்னுடைய மகனாக பிறக்கிறதுக்கு அதாவது உன்னுடைய ஆற்றல் அதிகமாக இருக்கணும், அதுக்குண்டான தகுதி இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் தான் நீ என் வயிற்றில் பிறக்க முடியும். என் வயிற்றில் பிறந்தாதான் என்னுடைய கணவருடைய மடியில் நீ உட்கார முடியும். வெளியாட்கள்லாம் உட்கார அனுமதி கிடையாது. இந்த ஒரு வார்த்தை அந்த குழந்தைக்கு மனசை ரொம்ப பாதிச்சிடுச்சு. நேராக அந்த அடிப்பட்ட உடம்போட வெளியில் வந்துச்சு குழந்தை. அவங்க அம்மா பார்த்து அணைச்சிக்கிட்டாங்க. அங்கே போக வேணான்னு சொன்னேன்ல, கேட்டியா நீ அப்படின்னாங்க. இந்த குழந்தைக்கு வந்து அது மனசை ரொம்ப பாதிச்சுது. அம்மா என்னை ஏமா வெளியில் திருத்தினாங்க, நமக்கு அந்த தகுதி இல்லையா, அந்த தகுதி வர்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது, நீ பெரிய பையனாகணும், நமக்கெல்லாம் இறைவன் தான் தந்தை, அவரை நினச்சி வணங்கணும், அதுக்கப்புறம் உனக்கு கடவுளே அருள் புரிவார், இவங்கெல்லாம் எல்லாருமே மனமாற்றம் அடைவாங்க அப்படின்னு அம்மா வந்து அந்த குழந்தைக்கு சொல்கிறாங்க. சரிம்மா, நான் தவம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? நீ காவி உடை போடணும், உத்ராட்சம் அணியணும், சில வழிமுறையெல்லாம் இருக்குப்பா அப்படின்றாங்க. குழந்தை வந்து தூங்குதுன்னு நினச்சி அவங்களும் தூங்கிட்டாங்க. காலையில் பார்த்தா குழந்தை காவி உடையோட ஒரு உத்ராட்ச மாலையெல்லாம் போட்டுட்டு ரெடியாக நிற்கிறான். என்னப்பா இப்படி நிற்கிற அப்படின்னு அவங்க கேட்கும்போது, இல்லைம்மா, நான் காட்டுக்கு போகிறேன், தவம் இருக்க போகிறேன், என்னுடைய அந்த தகுதி இல்லைன்னு சொன்னாங்க இல்லையா, அதை நான் வளர்த்துட்டு வர போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த அம்மாவுக்கு பிள்ளைய பிரிய மனசு இல்லை. இருந்தாலும் இவன் கொஞ்சம் சத்திரிய வம்சத்து மன்னனுடைய பையன் இல்லையா, கொஞ்சம் ஒரு தைரியம், எனக்கு வேணும் அப்படின்னா அடம் பண்ணியாது சாதிக்கக்கூடியது தான் இந்த சத்திரிய வம்சம். அவன் கிளம்பிட்டான் காட்டுக்கு. போகிற வழியிலெல்லாம் பார்க்குற விலங்குகள், இந்த மிருகங்கள், அதான் விலங்குகள், பறவைகள் எல்லாத்தையும் பார்த்து கேட்குறான், கடவுள் எங்கே இருக்கார், உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு. அந்த விலங்குகள் ஏதோ பேசிட்டு போகுது. இவனுக்கு எதுவும் புரியல. இங்கே தான் இருப்பார் எப்படி இருந்தாலும். இந்த குழந்தை காட்டை நோக்கி போக ஆரம்பித்தவொடனே உலகமே ஒரு நிமிஷம் ஆச்சரியப்படுது. ஆமாங்க, ஒரு சின்ன குழந்தை காட்டை நோக்கி தவத்துக்கு போகுதுன்னா உலகத்தில் நடக்காத ஒரு விஷயம் இல்லையா. இந்த உலகமே திரும்பி பார்க்கறதுனால நாரதர் இந்த குழந்தை போகிற வழியில் வந்து நின்ட்டார். ஏன்பா எங்கே போகிற,
அப்பான்னா சண்டை போடுவாங்க, அம்மான்னா திட்டுவாங்க. எல்லா குழந்தைங்க வாழ்க்கையிலையும் நடக்கிற விஷயம். இதுக்கு போய் நீ இவ்வளோ கோவமா போகலாமா? தப்பு இல்லையா? நீ சின்ன குழந்தை, தனியாக போகக்கூடாது. நீ வீட்டுக்கு போ, எல்லாமே சரியாயிடும். எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. நான் இறைவனை பார்க்கணும், அந்த பரமாத்மாவை பார்க்கணும். அதுக்கு ஏதாவது வழி இருந்தால் சொல்லு. என்னுடைய எண்ணத்தை சிதறடிக்காத. நான் ஒரு எண்ணத்தோடு போகிறேன், என் தகுதியை வளர்த்துக்கிறதுக்காக. அதை மாத்திரம் சொல்லு அப்படின்னுச்சு. அவரும் குழந்தைன்னு நினச்சி எவ்வளோ சொன்னாலும் அந்த குழந்தை குறிப்பாக எனக்கு அந்த மந்திரத்தை சொல்லு அப்படின்னு அந்த மந்திரத்திலேயே நிற்குது. இவரும் அந்த குழந்தைக்கு நாராயண மந்திரத்தை சொல்லி கொடுக்குறாரு. சொன்ன உடனே இந்த குழந்தை சரி சரி அப்படின்னு போயிடுச்சு. கிளம்பி நேராக காட்டுக்கு போயாச்சு. காட்டுக்கு போன உடனே ஒரு மரத்தடியில் போய் உட்காந்தாச்சு. சாமியை நினச்சி உட்காந்துட்டு முதல் கொஞ்சம் நாள் பழங்களை சாப்பிட்டுது. சாப்பிட்டுட்டு தியானத்தில் உட்காரும்போது கண்ணை திறந்து பார்க்க வேண்டியது, கடவுள் வந்தாச்சா அப்படின்னு. திருப்பியும் கண்ணை முடிக்க வேண்டியது, திருப்பியும் கண்ணை திறந்து பார்க்க வேண்டியது, கடவுள் வந்தாச்சா அப்படி. குழந்தை இல்லையா, ஒவ்வொரு தடவையும் இதே மாதிரி இந்த குழந்தை பண்ணிக்கிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் இலத்தழையை சாப்பிட்டுது, தண்ணியை மாத்திரம் குடிச்சுது, அதுக்கப்புறம் பிராணவாயுவை மாத்திரம் எடுத்தது. அதுக்கப்புறம் அது கூட இல்லாமல் அப்படியே தியானத்தில் உட்காந்துருச்சு. இந்த குழந்தையோட ஆற்றல் தேவலோகம் முழுக்க பரவுச்சு. தேவதைகளும் தேவர்களும் இறைவன்களும் எல்லாருமே பயந்தாங்க. சின்ன குழந்தைக்கு இவ்வளோ சக்தியா, இவ்வளோ ஆற்றலா, என்ன வெறி! அது நினைக்கிற ஒரு விஷயம் நடந்தே ஆகணும் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த விஷயம். அதை இந்த குழந்தை ஒரு ஆணித்தரமாக நடக்கும், என் இறைவன் வருவார், அவருக்கு எனக்கு அப்பாவுடைய மடியை வாங்கி கொடுப்பாரு, என்னுடைய உரிமை எனக்கு கிடைக்கும் அப்படின்னு உக்காந்துருக்கிறத பார்த்து எல்லாரும் அந்த பரமாத்மா கிட்ட போய் நின்னாங்க. இறைவா, அந்த குழந்தைய பார்க்க ரொம்ப பாவமாக இருக்குது, அது அந்த அளவு உங்களை நினைக்குது அப்படின்னு சொன்னதுமே இறைவனுக்கே மனசு கஷ்டமாயிடுச்சு. குழந்தைங்களை பார்த்தா யாருக்கு தாங்க பாவம் வராது? கடவுளுக்கும் அப்படி தான் வந்துச்சு. நேராக கடவுள் அவன் எதிர்க்க வந்துட்டார். துருவா, என்னை பாரு அப்படின்றார். குழந்தை கண்ணே திறக்கல, பேசலை. இது பாருப்பா, உன் தவம் முடிஞ்சு போச்சு, என்னை பாரு அப்படின்றார். அப்போவும் அந்த குழந்தை கண்ணை திறக்கலை. அதுக்கப்புறம் இப்போ நீ பேசலைன்னா எனக்கு கஷ்டமாகும் அப்படின்னோடனே, நான் கண்ணை திறந்தேன்னா என் தவம் கலைஞ்சி போயிடும், கடைசியில் நான் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டது வீணாகிடும், என் மனசை சிதறடிக்காத, நீ யாராக இருந்தாலும் என்னுடைய இறைவன் வந்த அப்புறம் வா, நான் அவரை பார்த்தா தான் நம்புவேன் அப்படின்னுது. கடவுளுக்கு இன்னும் சந்தோஷம், இவ்வளோ ஒரு ஆணித்தரமாக இருக்குதே, அந்த அளவுக்கு கடவுள் வருவாருன்ற நம்பிக்கையோடு இருக்க அப்படின்னு அந்த கடவுள் நினச்சார். இப்போ அந்த குழந்தைக்கிட்ட சொல்கிறாரு, நான் தான்ப்பா கடவுள் வந்திருக்கேன், நான் எப்படி நம்புறது? நான் அவசரப்பட்டு கண்ணை திறந்துட்டு உன்னை பார்த்துட்டு நீ அங்கே இல்லைன்னா என்னுடைய தவம் கலைஞ்சிருமே. நான் தவம் பண்ணுறேன்ல, என் கண்ணுக்குள்ளே என் மனசுக்குள்ளே வா, அப்போ தான் என்னால் கண்டுபிடிக்க முடியும். அப்போ தான் கடவுளை அவனுடைய மனசுக்குள்ளே போனார். போகும்போது தான் அந்த குழந்தை பார்த்ததுமே அப்படியே கண் கலங்கி போயிடுச்சு. இப்போ கண்ணை திறந்து பார்த்தா எதிர்க்கா மகாவிஷ்ணு நிற்கிறாரு. அவர் கேட்குறாரு, இவ்வளோ சின்ன வயசில் இப்படி ஒரு பக்தியா அப்படின்றாரு. குழந்தை இந்த தவத்தினால எவ்வளோ அறிவாற்றல் பாருங்கள். பகவானே, உன்னுடைய காட்சியால் என்னுடைய தூங்கிட்டு இருந்த எல்லா புலன்களும் விழிச்சுக்குச்சு. முட்டாள்தனமாக இத்தனை நாள் பிறப்பில் இருந்து வாழ்ந்துட்டுருக்கேனே, யோசிக்கும்போது கேவலமாக இருக்குது. இவ்வளோ பெரிய பகவானை போய் ஒரு சின்ன அல்ப சந்தோஷத்துக்காக போய் கூப்பிட்ருக்கேனே, அப்பா மடி வேணும்னு, எனக்கு பெரிய சிம்மாசனமாக உன்னையே கொடுத்துட்டியே அப்படின்னு அந்த குழந்தை ஓடி போய் அவரை சேர்த்து அணைச்சி பிடிச்சிக்கிட்டு அந்த இதயத்தில் சாஞ்சிக்கிட்டு அவர் கையை தொட்டு பார்க்குது. கடவுளும் குழந்தைய அப்படியே அணைச்சிக்கிட்டாரு. ஒவ்வொரு பகுதியாக தொட்டு பார்க்குது. அது அப்பாவுடைய கரங்களை விட இன்னும் அன்பான கரங்களாக இருந்தது, அவனை ஆசீர்வதிக்கிற கரங்களாக இருந்தது. அது மிகப்பெரிய ஆறுதலை கொடுத்தது. அந்த உடலை
தொட்டு பார்க்குற ஒரு மிகப்பெரிய புண்ணியம் நமக்கு கிடைச்சிது. அந்த குழந்தைக்கு அவ்வளோ சந்தோஷம். இந்த உலகத்தில் ஒரு அல்ப சந்தோஷத்துக்காக, ஒரு பதவி செல்வத்துக்காக நான் உன்னை வர வச்சுட்டேன், என்னை மன்னிச்சிரு. இந்த தியானம் அதுக்காக தான், அதனால் என்னை கண்டிப்பாக மன்னிச்சிரு அப்படின்னு சொன்னவொடனே குழந்தையோட அந்த அறிவையும் ஆற்றலையும் பார்த்த இறைவன் அப்படியே மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அது தன்னுடைய தவறையும் உணர்ந்து தன்னுடைய குறியோளையும் விடலை. கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்கும்போது அவர் சொன்னார், துருவா, உன்னுடைய இந்த அறிவும் ஆற்றலும் இங்கே இருக்க வேண்டியதில்லை. மிக 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 உயரத்தில் வானத்தில் தான் நீ மிளறணும். அவன்தான் துருவ நட்சத்திரங்க. அங்கே தான் இருக்கணும். அந்த துருவ நட்சத்திரமாக உலகத்தையே நீ பார்க்கணும். உன்னை பார்க்குறவங்களுக்கு இந்த ஆழ் மனசுடைய சக்தி புரியும், உன்னுடைய எண்ணம் புரியும், நீ உயர எந்த அளவுக்கு உன்னை தாழ்த்திக்கிட்டேன்றது புரியும் அப்படின்னு சொல்லும்போது அந்த குழந்தை அப்பவும் சொல்லுது, உடைஞ்சி போன கண்ணாடி துண்டுகளை தேடிக்கிட்டு வந்த எனக்கு மிகப்பெரிய வைர ஆபரணமே கொடுத்துட்டே அறிவா அப்படின்னுது. எவ்வளோ ஒரு விஷயம் பாருங்கள். இதை சொன்ன உடனே கடவுளுக்கு பயங்கர சந்தோஷம். நீ முதல்ல உன்னுடைய நாட்டுக்கு போ, உங்கள் அப்பா அம்மாவை போய் பாரு, அவங்களோட கொஞ்ச நாள் வாழு. அதுக்கப்புறம் உனக்கு ஒரு வயசு வந்ததுமே, ஏன்னா நீ குழந்தை, கண்டிப்பாக நான் சொன்ன வாக்கு மாற மாட்டேன். துருவ நட்சத்திரமாக இந்த ஆகாயத்தில் என்றைக்கும் இருப்ப. உன்னை யாராலையும் தொட முடியாத உயரம் அது, இறைவனுடைய பரிசு அது அப்படின்னு கடவுள் சொன்னதுமே அந்த குழந்தை, இதுக்கப்புறம் உன்னை தொட்ட இந்த கையால் மற்ற யாருமே எனக்கு தேவையில்லை, எந்த ஒரு சந்தோஷமும் எனக்கு வேணாம், எனக்கு இந்த அரச வாழ்க்கை வேணாம், எனக்கு அப்பா வேணாம், எதுவுமே வேணாம், எல்லாம் மொத்த சொந்தமோ சந்தோஷமோ உங்ககிட்ட கிடச்சப்புறம் மீதி எல்லாம் எனக்கு எதுவும் தேவையில்லை, இப்போவே நான் போகிறேன் அப்படின்னு சொல்லுது. அப்போது அந்த குழந்தையோட அப்பா அம்மாலாம் வந்துட்டாங்க அங்கே. அப்போ கடவுள் அவங்க கண்ணுக்கு தெரியல. வந்துட்டு இவங்கெல்லாம் துருவனை கூப்பிட்றாங்க. அப்பா சொல்கிறாரு, என்னை மன்னிச்சிருப்பா அப்படின்னு தூரம் இருந்தே கை காமிக்கிறான். நான் உங்களை மன்னிக்கிற அளவுக்கு தகுதியானவன் கிடையாது, நீங்கள் நல்ல மனுஷன்தான், ஏன்னா உங்களால் தான் எனக்கு இறைவனை பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சிது. அம்மா சொல்கிறாங்க, நான் உன்னை பார்த்துக்கிறேன் வாப்பா, என்னுடைய புள்ள மாதிரி பார்த்துக்கிறேன். இல்லை தாயே, உன்னால் கிடைச்ச இந்த சந்தோஷத்தை யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். என்னுடைய இறைவனை தொட்ட கையால் எனக்கு எதுவுமே வேணாம். கடைசி வரைக்கும் இந்த இறைவனுடைய நினைவோடு நான் இங்கேயே தவம் இருப்பேன். எனக்கு எப்போ அவர் துருவ நட்சத்திரமாக மேலே அனுப்புகிறாரோ அது வரைக்கும் இந்த காட்டு வாழ்க்கை தான் எனக்கு பிடிச்சிருக்கு. நான் இங்கே தான் இருக்க போகிறேன். எனக்கு நாடு வேணாம், உங்கள் மகனுக்கே கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட மாத்திரம் ஆசி வாங்குறாரு. இந்த குழந்தையோட சக்தி பாருங்கள். ஒரு எண்ணம் நமக்கு மனசில் வந்துச்சுன்னா அதை நம்ம மிக ஆழமாக நம்ம மனசில் பதிச்சோம்னா, அதுக்காக தான் உங்களுக்கு என்னுடைய விஷயத்தையும் சொன்னேன். ஆழமாக பதிச்சோம், நம்மளால் முடியும், நம்மளால் எதையும் சாதிக்க முடியுன்ற நினைவு இருந்துச்சுன்னா நிச்சயமாக உங்களை யாருமே தோற்கடிக்க முடியாதுங்க. அந்த மனசுக்கு உள்ள ஆழ போய் அந்த விதை படிஞ்சு அது நீங்கள் நினைக்கிறத செயலாக்குற வரைக்கும் உங்களை அமைதியாகவே விடாது. அதுக்காக தான் சொல்லுவாங்க, கெட்டது நினைக்கக்கூடாது, நல்ல விஷயங்களே நினைக்கணும். பிறருக்கு கூட கெட்டது நினைக்கக்கூடாதுங்க. நம்ம இது நிறைய நல்ல விஷயம் இருக்குது. குழந்தைங்களுக்கு நல்ல நல்ல விஷயங்களை சொல்லும்போது அந்த குழந்தை மனசில் நல்லது நடக்கும். இதை தான் இன்றைக்கி மருத்துவத்துறையில் பண்ணுறாங்க. மாதமாக இருக்கும்போது அந்த குழந்தைங்களுக்கு தேவையான அந்த அம்மா கிட்டே கேட்டுக்கிறாங்க, உங்கள் குழந்தைய எப்படி வளர்க்கணும்னு இஷ்டம். பக்தின்னா அதுக்கு பக்தியை பற்றி அதிகம் சொல்கிறாங்க. இல்லை என் குழந்தை பெரிய டாக்டர் ஆகணுன்னா மருத்துவத்தை பற்றி சொல்கிறாங்க. அந்த கருவில் அந்த குழந்தை என்ன கேட்குதோ அதையே பின்னாடி காலத்தில் சாதித்து காமிக்குது. அதே மாதிரி உடல்நிலை பாதிக்கப்பட்டவங்களுக்கு கண்டிப்பாக தவறான ஆலோசனைகள் சொல்லாதீங்க. அது மிகப்பெரிய அவங்களுடைய ஆற்றலை குறைக்கும். அவங்களுக்கு நீங்கள் சொல்ல வேண்டியது, உங்களால் முடியும், நிச்சயமாக நீங்கள் சாதிப்பீங்க, உங்களால் முடியாத விஷயம் இல்லை, என் வாழ்க்கையிலே அது நடந்திருக்கு, அனுபவபூர்வமாக உணர்ந்த உண்மை. இன்றைக்கி உங்களை இத்தனை பேர்கிட்டையும் நான் ஆணித்தரமாக பேசுகிறேன்னா இறை சக்தி இருக்குங்க, கண்டிப்பாக இருக்குது.
அது நமக்கு கண்டிப்பாக நமக்கு தேவையான நாள் ஒரு நாள் திடீர்னு வந்து உங்ககிட்ட நிற்கும். நீங்கள் துயரப்படும்போது உங்கள் கண்ணீரை துடைக்கும். நீங்கள் சந்தோஷப்படுற அளவுக்கு உங்கள் வாழ்க்கையை மாற்றும். எந்த துன்பமும் நிரந்தரம் கிடையாது அப்படின்றதுக்கு தான் நம்ம ராமருடைய கதையும் பார்க்குறோம். அவர் மனுஷனாக இருந்தாலும் கடவுளாக இருந்தாலும் மனுஷன் அனுபவிக்க வேண்டிய துன்பத்தை அனுபவித்து தான் ஆகணும். ஆனால் அதை கடந்து மிக பிரம்மாண்டமான ஒரு நல்லதும் நடக்குது. அதனால் உங்கள் வாயிலிருந்து வர வார்த்தைகள் நான் அடிக்கடி சொல்கிறதுக்கு காரணம், எண்ணத்துக்கு வலிமை அதிகம். உங்கள் வாயிலிருந்து வர ஒவ்வொரு சொல்லும் நல்ல வார்த்தையாக மட்டும் இருக்கணும். நல்ல வார்த்தை இல்லாத விஷயத்தை குழந்தைங்க கிட்ட முக்கியமாக சொல்லக்கூடாது. அந்த குழந்தைங்க மனசில் அது படிஞ்சிச்சுன்னா அந்த குழந்தைக்கு அந்த எண்ணம் தான் அதிகமாக இருக்கும். நீ படிக்க மாட்ட, உனக்கு படிப்பு வராது, உனக்கு அறிவு இல்லை, இந்த வார்த்தையெல்லாம் சொல்லவே கூடாது. இதெல்லாம் தவறான செயல்கள். இதெல்லாம் நீங்கள் மாற்றணும். நல்ல நல்ல விஷயங்களை சொல்லுங்கள். நீ நல்லா படிப்ப, உன்னை மாதிரி ஆற்றல் மிகுந்த ஒருத்தனை பார்க்கவே முடியாது அப்படின்ற விஷயத்தை நீங்கள் சொல்லுங்கள். இதுக்கு விஞ்ஞானபூர்வமாக சொல்லணுன்னா கூட நம்ம எடிசனை எடுத்துக்கோங்க. அவர் பல்பை கண்டுபிடிச்சாருன்னு தெரியும். ஆனால் அதுக்கு முன்னாடி அவருக்கு கல்வி அறிவே கிடையாதுங்க. ஸ்கூல்லேருந்தே அவருக்கு வந்து படிப்பு வராதுன்னு அனுப்பிச்சிட்டாங்க. ஆனால் அவங்க அம்மா தோற்று போகலைங்க. அந்த குழந்தைக்கு வந்து சொல்கிறாங்க, ஸ்கூலில் சொன்னதை சொல்லலை, உனக்கு நிறைய அறிவு இருக்குது, இந்த உலகமே வியந்து பார்க்குற அளவுக்கு நிச்சயம் உன்னால் சாதிக்க முடியும். இந்த வார்த்தையை அந்த தாய் அடிக்கடி சொன்னாங்க. அந்த கடிதத்தில் இருந்த விஷயத்தை கடைசி வரைக்கும் சொல்லலை. ஆனால் அவர் சாதித்து முடித்த அப்புறம்தான் அந்த கடிதம் அவர் கைக்கு கிடைக்குது. அதை பார்க்கும்போது தான் இதை மறைச்சி வச்சுட்டு நம்ம அம்மா நம்மளுடைய அறிவை இத்தனை அளவு உயர்த்திருக்காங்களே. யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி நம்ம மின்சாரத்தில் இருக்கோம்னா அந்த எடிசன் கண்டுபிடிச்ச ஒரு விஷயந்தான். அந்த பள்ளிக்கூடமே வேணான்னு சொன்ன ஒரு சிறுவன் தான் உலகத்தையே வியக்கிற வரைக்கும் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கான். நிச்சயமாக எல்லாராலையும் எல்லா செயலையும் எப்போ வேணாலும் செய்ய முடியுங்க. இதுக்கு எந்தவித தடையும் கிடையாது. ஆனால் எண்ணம் மட்டும் ஆழமாக இருக்கணும். உங்களுக்கு என்னுடைய கதை பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய தகவலோடு காத்துட்ருக்கேன். நன்றி.